இது சினிமா காரம் சாரம். இந்த வாரம் நம்ம சினிமால நடந்த காரசாரமான சில விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தல ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சித்தார்த் இவரோட 40வது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டீசர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இதுல நம்ம சரத்குமார் அண்ட் தேவயானி சூரிய வம்சத்துக்கு அப்புறம் ஒரு காம்பினேஷனா ஜாயின் ஆயிருக்காங்க. நம்ம சித்தார்த் இந்த படத்தில் நடிக்கிறாரு. சரத்குமாரோட பையனாக. இந்த படத்தோட பேர் 3BHK. எனக்கு தெரிஞ்ச ஒரு அபார்ட்மெண்ட் பத்தின கதையா தான் இது கண்டிப்பா இருக்கும். சிலம்பரசன் STR சிம்பு இவரோட பர்த்டே போன வாரம் முடிஞ்சதுங்க. இவர் பர்த்டே அன்னைக்கு 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல 4 அப்டேட் விட்டுருக்காங்க. வரிசையா ஒரு படம் நடிச்சுக்கிட்டே இருக்காரு. எந்த படம் ஃபர்ஸ்ட் வரப்போகுது எந்த படம் நெக்ஸ்ட் வரப்போகுது எல்லாருமே கன்ஃபியூஷனா இருக்கப்ப ஒரு ஆர்டரா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல இவரோட 48வது படம் தக் லைஃப். நம்ம உலக நாயகனோட சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட லுக் ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. பார்க்கவே டக்கரா இருந்ததுங்க. அதுக்கு அடுத்தவரோட 49வது படம். இந்த படத்தை பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ண ராம்குமார் பாலகிருஷ்ணா டைரக்ட் பண்றாரு. இதுல நம்ம STR மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா வராருங்க. இதுக்கு அடுத்து STR 50 இந்த படத்தை தேசிங்க பெரியசாமி டைரக்ட் பண்றாருங்க. இந்த படத்துல நம்ம சிம்பு ஐடென்டிக்கல் ட்வின்ஸா டபுள் ஆக்ட்ல வராராம். அவரே வில்லன் அவரே ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. படம் ஃபுல்லா பிளட் தெரிக்க போதுன்னு வேற சொல்லிருக்காங்க. இதோட ஃபர்ஸ்ட் லுக்ல நம்ம சிம்பு சின்ன வயசுல சினிமால எப்படி நடிச்சாரோ அந்த மாதிரி ஒரு லுக்ல வந்திருக்காரு. பார்க்கவே பயங்கர கியூரியாசிட்டியா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த படத்தை அவரே ப்ரொடியூஸ் பண்றாங்க. அட்மின் ஆர்ட்ஸ் அப்படின்றது. இந்த படத்தோட பட்ஜெட் மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்கமல் பிலிம்ஸ் இந்த படத்துல இருந்து விளங்கிட்டாங்க. இப்ப சிம்புவை ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. இது மட்டும் இல்லாம STR 51 இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கும் விட்டுருக்காங்க. இந்த படத்தோட பேர் காட் ஆஃப் லவ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இதுல நம்ம சிம்பு விண்டேஜ் லுக்ல சும்மா பட்டையை கிளப்புறாருங்க. பேக் டு பேக் அப்டேட் கொடுத்து கம்பேக்னா இதான்டா கம்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காரு STR. இது மட்டும் இல்லாம இவருக்கு போட்டியா இருக்க நம்ம தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் விட்டுருக்காங்க. இப்ப இட்லி கடையோட அடுத்த போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம அருண் விஜய் கூட தனுஷ் இருக்காரு. அருண் விஜய் பாக்ஸிங் லுக்ல இருக்காரு. நம்ம தனுஷ் கேஷுவலா இருக்காரு. ரெண்டு பேரும் கோலிவுட்ட கலக்கு கலக்குன்னு கலக்க போறாங்க. கோலிவுட்டை நாங்க தான்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ஆமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம துல்கர் சல்மானையும் பீரியடிக் பிலிம்ஸையும் பிரிக்கவே முடியாதுங்க. ஆல்ரெடி நிறைய பீரியடிக் பிலிம்ஸ் நடிச்சு நம்ம துல்கர் சல்மான் ஹிட் கொடுத்திருக்காரு. அடுத்து ஒரு பீரியடிக் பிலிம் தாங்க நடிக்க போறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு பேர் என்ன வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அடியே காந்தா அப்படின்னு நம்ம MR ராதா சொல்ற மாதிரி இந்த படத்துக்கு காந்தா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுவுமே ஒரு பீரியடிக் பிலிம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த படத்தை தெலுங்கு ஆக்டர் ராணா ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதே மாதிரி வார வார சினிமாக்காரன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா